எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இந்த வெயில் காலத்தில் ஏதாவது ஜில்லுன்னு கூலாக சாப்பிடணும்னு தோணும். ஸோ இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டெசர்ட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம யூஸ்வலாக கஸ்டர்ட் செய்கிறது ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக வெர்மிசில் ஏதாவது கொஞ்சம் சேமியா போட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கஸ்டர்ட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இந்த சேமியா கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டெசர்ட் செய்ய முதல்ல ஒரு அகலமான பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றி சேமியாவை வறுத்துக்கலாம். சேமியா நல்ல பொன்னிறமாக வறுப்பட்டதும் இப்போது வறுத்த சேமியாவை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். ஒரு சாஸ்பேனில் தேவையான தண்ணி ஊற்றி சேமியாவை வேக வைக்கலாம். 1/2 கப் சேமியாவுக்கு 1 கப் தண்ணி சரியாக இருக்கும். சேமியா வெந்துடுச்சு. இப்போ இதில் 1 கப் பால் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து அதில் 4 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை சேர்த்து கரைச்சி வைங்க. பால் சேர்த்த சேமியா நல்லா கொதிச்சு வரும்போது ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு கரைச்சி வச்ச கஸ்டர்ட் கலவையை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் கஸ்டர்ட் செட் பண்ண இந்த மாதிரி 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கிளாஸஸ் இல்லைன்னா நீங்கள் கப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த ஜாமாக இருந்தாலும் பரவாயில்ல. 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் இப்போது ஸ்ட்ராபெரி ஜாம் எடுத்திருக்கேன். ஜாமை கிளாஸோட சைட்ஸில் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி வைக்கிறேன். அடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற சேமியா கஸ்டர்டை எடுத்து கிளாஸில் ஊற்றுங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எது இருந்தாலும் கார்னிஷ் பண்ண நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். செர்ரிஸ், ஸ்ட்ராபெரிஸ் எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் மாதுளை விதைகளை சேர்க்குறேன். கஸ்டர்ட் மேலே உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸஸை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆக விடுங்க. அருமையான இந்த கஸ்டர்டை உங்கள் ஃபேமிலி கூட சில்லுன்னு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்தீங்க இல்லையா, எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேமியா கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ரெசிப்பியில் ஒரு லேயர் நான் ஜாம் போட்டிருக்கேன், அதாவது ஸ்ட்ராபெரி ஜாம் போட்டிருக்கேன். பட் நீங்கள் வீட்டில் இருக்கிற ஜாம் எது வேணால் கூட நீங்கள் யூஸ் பண்ணி இதை செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.